திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 29 மாயப்பசு வதைப்படுதல் பற்றியும் 30 மெய் காட்டி அருளல் பற்றியும் பார்க்கலாமா? இப்போ மாயப்பசு வதைப்படுதல் பற்றி பார்ப்போம். அபிசார ஹோம பாம்பரக்கன் இறைவன் சிவபெருமான் அருளால் அனந்தகுண பாண்டியனால் வதைக்கப்பட்டதை பார்த்த சமணர்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. ஓடிய சமணர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி சதி ஆலோசனை செய்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னாடி நம்மளால் அனுப்பப்பட்ட அந்த கரிய யானை போலவே இந்த பாம்பரக்கனும் வதைக்கப்பட்டான். இனி எதை ஏவி விட்டு இந்த மதுரையை அழிக்கலான்னு யோசிச்சுட்ருக்காங்க. பழிபாவம் செய்ய அஞ்சாத சமணர்கள் இந்த முறை நம்ம பசுவை ஏவி விடுவோம், ஏன்னா பசுவை யாருமே அழிக்க மாட்டாங்க, அதனால் நம்ம பசுவை ஏவி விடுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முன்னாடி செஞ்ச மாதிரியே ஒரு கொடிய யாகத்தை சமணர்கள் செஞ்சாங்க. அதனோட விளைவாக யாக குண்டத்தில் இருந்து பசு உருக்கொண்ட அரக்கன் ஒருத்தன் வந்தான். அந்த பசு அரக்கனை பார்த்து, நீ மதுரையை போய் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சமணர்கள். இதை கேட்ட அந்த பசு அரக்கன் அப்படியே காற்றை விட வேகமாக மதுரையை நோக்கி வந்துட்டுருக்கான். அவன் வர வழியில் எல்லாம் பெரும் நாசத்தை விளைவிச்சிட்டு வரான். பல உயிர்களை கொன்று குவித்து அந்த பசு அரக்கன் வெறித்தனமாக மதுரையை நோக்கி வந்துட்டுருக்கான். இந்த வெறிகொண்ட பசு அரக்கன் மதுரையம்பதியை அழிக்க வர்றதை பார்த்த பாண்டிய மன்னன் அனந்தகுண பாண்டியனும் எல்லாரும் நேராக கோயிலுக்கு போய் சோமசுந்தர பெருமானை பணிந்து வணங்கி, பெருமானே, அநாத ரட்சகனே, ஆபத் பாண்டவா, மாயப்பசு ஒன்று மதுரையை அழிக்க வெறிகொண்டு ஓடி வந்துட்டுருக்குது, இது என்ன முறையா? இதுதான் அழகா? இதுதான் தர்மமா? அப்படின்னு மனம் உருகி வேண்டி நின்றுட்டுருக்காங்க. உடனே சோமசுந்தர பெருமானும் நந்தியம்பெருமானை கூப்பிட்டு, ஏ ரிஷபமே, நீ சீக்கிரமாக போய் இந்த சமணர்களால் ஏவி விடப்பட்ட அந்த கொடிய பசுவை கொண்டுட்டு வா அப்படின்னு ஆணையிறாரு. இறைவனின் ஆணைப்படி நந்தியம்பெருமானும் காலதேவனே பயம் கொள்ளும் வகையில் கோபம் கொண்டு எழுந்தது. அதனோட கண்கள்லாம் அப்படியே சிவந்து தழல் தெரித்தது. காலடிகளில் புழுதி கிளம்ப பேராரவரம் செஞ்சவாறு அந்த மாயப்பசுவை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு வேகமாக போகுது. எதிரே அந்த வெறி கொண்டு நின்ற அந்த மாயப்பசுவை பார்த்ததும் நந்தி ரொம்ப கோவப்பட்டு அதனுடைய 2 கொம்புகளாலையும் அப்படியே முட்டி தள்ளிச்சு. நந்தியோட தாக்குதலை தாங்க முடியாத அந்த மாயப்பசு எல்லா திசைகளுக்கும் அப்படியே பயந்துக்கிட்டு ஓடுது. முடிவா நந்தியம்பெருமான் அந்த மாயப்பசுவோட வயிற்ற அவரோட கொம்பால் குத்தி கிழிச்சு தூக்கி வீசிட்டாரு. இப்படி பலவாறு நந்தியம்பெருமான் வீரப்போர் புரிஞ்சதுனால அந்த மாயப்பசு பலம் இழந்து தரையில் விழுந்து அதனோட உயிரையே விட்டுருச்சு. உயிரை விட்ட அந்த பசுவின் உடல் விழுந்த இடத்துல மலை ஒன்று உருவானுச்சான். அதை பார்த்த மதுரை வாழ் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அனந்தகுண பாண்டியனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தங்களுடைய தோல்வியை நினச்சி மதி எழுந்த சமணர்கள் எல்லாருமே புறமுதுகிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நந்தியம்பெருமானும் அவங்களுடைய ஸ்தூல உடம்பை அங்கேயே விட்டுட்டாங்க. அந்த உடம்பு அப்படியே ஒரு ரிஷப மலை மாதிரி ஆனது. பார்க்கறதுக்கு நந்தியம்பெருமான் மாதிரியே இருந்தது அந்த மலை. அப்புறம் சூட்சும உருவத்தோட சொக்கநாத பெருமான் திருவடிகளில் விழுந்து வணங்கினது நந்தி. கருணை கடலான எம்பெருமானும் நந்தியினுடைய வீரத்தை மெச்சி மீண்டும் அதன் வடிவத்தை அதற்கு அளித்து அருள் செய்தார். மாயப்பசு நந்தியால் வதைப்பட்டதை பார்த்த அனந்தகுண பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரும் மதுரை வாழ் மக்கள் எல்லாரும் கோயிலுக்கு போய் நந்தியம்பெருமானை போற்றி வணங்குறாங்க. சிவபெருமான் நந்தியுடைய இந்த அரிய செயலையும் வெற்றியையும் அவங்களோட துணைவியான மீனாட்சி அம்மையிட்ட சொல்லி பாராட்டி மகிழ்றாரு. அனந்தகுண பாண்டியனுக்கு வயசாயிட்டதுனால அவங்களோட புதல்வனான குலபூஷணனிடம் அரச பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவரும் சிவலோக பதவியை அடைஞ்சிட்டார். மெய் காட்டி அருளல் பற்றி பார்க்கலாமா? தரும நெறி தவறாத சிறப்பாக குலபூஷண பாண்டியன் செங்கோல் ஏந்தி ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவருடைய சேனாதிபதி சுந்தர சாமந்தன். இவர் எப்படின்னா, சிவனடியாரை பார்த்தா சிவபெருமானையே பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தோட அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பாரு.
குலபூஷண பாண்டிய மன்னன் என்ன செய்யறதா இருந்தாலும் இந்த சேனாதிபதியை கேட்டுட்டு தான் செய்வார். இப்படி குலபூஷண பாண்டியன் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அந்த காலத்தில் சோதிராயன் அப்படின்ற குறுநில மன்னன் போருக்கு போன இடத்தெல்லாம் கொஞ்சம் நிறைய வெற்றி பெற்றதுனால அவனுக்குள்ள கொஞ்சம் கர்வம் வந்துடுச்சு. இந்த கர்வத்தினால பாண்டிய மன்னன் தான் நமக்கு பகைவன், அவன் மேலே எப்படியாவது போர் தொடுத்து அவனை ஜெயிச்சு அவன் நாட்டை நம்ம கைப்பற்றிக்கணும்னு முடிவு பண்ணுறான். இப்படி ஜோதிராயன் படையெடுத்துட்டு வர போகிற அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் குலபூஷண பாண்டியன் அவருடைய சேனாதிபதியான சுந்தர சாமந்தனை கூப்பிட்டு, சேனாதிபதியே, நீ பொக்கிஷ சாலைக்கு போய் உனக்கு எவ்வளோ வேணுமோ பொண்ணு பொருளெல்லாம் எடுத்துக்க, நம்ம படையை இன்னும் பலப்படுத்தணும், அதனால் இன்னும் நம்ம நிறைய சேனைகளை சேர்க்கணும், நீ எவ்வளோ சேனை சேர்ப்பியோ அவ்வளோ சேனையை சேர்த்துட்டு வா அப்படின்னு உத்தரவிடுறாங்களா. மன்னன் உத்தரவுப்படியே சேனாதிபதியும் பொக்கிஷ சாலைக்கு போய் அந்த பொக்கிஷ அறையை திறந்து பார்க்கும்போது அவனோட மனசில் மன்னன் சொன்னதெல்லாம் மறந்து போய், இவ்வளோ பொக்கிஷத்தையும் வச்சு சிவபெருமானுக்கு எதையாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொக்கிஷத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு வந்துடுறாரு. பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு சோமசுந்தர பெருமானையும் போற்றி துதித்து வணங்குறாரு. அப்போ சிவபெருமானை பார்த்து, வேத முதல்வனே, அன்பர்களின் கருத்தறிந்து முடித்து வைப்பவனே, இந்த பொருள்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் அடியாருக்கும் அர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பொக்கிஷத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் வச்சு கோவில் திருப்பணி செய்கிறாரு, தான தர்மங்கள் செய்கிறாரு, அடியார் பெருமக்களுக்கு அறுசுவையுடன் கூடிய உணவையும் கொடுக்குறாரு. சேனாதிபதி அரண்மனைக்கு போகிறப்ப ராஜா கிட்ட, நான் இந்த ஊருக்கு போனேன் இத்தனை நாளை சேர்த்துருக்குறேன், இந்த ஊருக்கு போனேன் இத்தனை நாளை சேர்த்துருக்குறேன் அப்படின்னு சேர்க்காமலே போய் சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஆனால் சேனை படைக்காக ஒரு ஆளை கூட அவர் சேர்க்கல. இந்த விஷயத்தை எல்லாமே ஒற்றன் மூலயமா பாண்டிய மன்னனுக்கும் தெரிய வருது. ஆனால் அவரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரு, என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு. ரொம்ப நாள் இப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் பாண்டியன் குலபூஷணன் அவருடைய சேனாதிபதியான சுந்தர சாமந்தனை கூப்பிட்டு, நாளைக்கு மதியானத்துக்குள்ள நீ புதுசாக சேர்த்த சேனை படை வீரர்கள் எல்லாத்தையும் என் கண்ணில் காட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட சேனாதிபதியும் மன்னன்ட்ட, நான் நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே ஆளுங்கள்லாம் அவங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சோமசுந்தர பெருமான் கோயிலுக்கு போய் சிவபெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்குறாரு. சிவபெருமானே, மன்னன் கொடுத்த பொண்ணையும் பொருளையும் வச்சு திருப்பணி செய்ய வச்சு, அப்புறம் அடியார்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க வச்சது எல்லாமே உங்கள் அருளால் தான் நடந்தது. இப்போ ராஜா சேனைக்கு ஆள் சேர்த்ததா சொன்னியே, ஆளல் எங்கே, நாளை பொழுதுக்குள்ளே அது என் கண்ணில் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எப்படி சேனைக்கு ஆள் திரட்டுறது, எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல, இதுக்கு நீங்கள் தான் ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டி நிற்கிறாரு. அப்போ விண்ணிலிருந்து சிவபெருமான் அசரீரியா, சுந்தர சாமந்தா, நான் நாளைக்கு மாலை பொழுதுக்குள்ளார சேனா வீரர்களோட வர, நீயும் வீரர்களோட வரவுக்காக அரசவையில் காத்திட்டுருன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சுந்தர சாமந்தன் சொக்கநாத பெருமானுடைய திருவருளை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் எப்படா பொழுது விடியும்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதற்கிடையில் சொக்கநாத பெருமான் அவருடைய கணங்களை வில் வீரர்களாகவும் அவர் ஒரு குதிரை வீரனாகவும் உருமாற செஞ்சாரா. பொழுது விடிஞ்சுது. கோயிலுக்கு போன சுந்தர சாமந்தன் பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு சொக்கநாதரை வணங்கிட்டு, இறைவா, இந்த பிரச்சனையை நீ தான் தீர்த்து வைக்கணும்னு பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் நேராக அரசவைக்கு போய் உட்காந்துருக்காரு. பிங்கு முதலான பிரதான சிவகணங்கள், குண்டோதரன் போன்ற பூத வீரர்கள் எல்லாரும் சேனை வீரர்களாக வடிவம் கொண்டு வில், வாள், வேல் என பல வகை ஆயுதங்களை ஏந்தி விரைந்து வராங்க. நந்தி, மாக்காளன், பிருங்கி, நிகும்பரன், கும்போதரன் போன்ற சிவகண தலைவர்களும் போர்க்கோலம் கொண்டு குதிரை வீரர்களாக சூழ்ந்து வராங்க. சிவபெருமான் அவருடைய ரிஷப வாகனத்தை குதிரையாக மாற்றி அது மேலே ஏறி அமர்ந்து ஒற்றை சேவகனாய் காட்சி கொடுக்குறாரு. இந்த பெரும் சேனைகள் எல்லாம் மதுரையை நோக்கி ஆறாவாரம் செஞ்சுட்டு வேகமாக வந்துட்டுருக்கு. இப்படி சேனைகள் வரதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சுந்தர சாமந்தனும் பாண்டிய மன்னனான குலபூஷணன்ட்டு போய், சேனைகள் எல்லாம் வந்துட்டுருக்குது, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பாண்டிய மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டு
அரண்மனை கடைசியில் இருக்க வாசலுக்கு போய் அங்கே ஒரு மண்டபத்தில் உட்காந்துருக்கிறாரு. சேனையுடைய அளவை பார்த்த பாண்டிய மன்னன் வந்து அந்த குறுநில மன்னனான சோதிராயனை நம்ம வெளில போகிறது உறுதி அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மண்டபத்துக்கு எதிராக அணிவகுத்து நின்ற அந்த சேனை வீரர்களுடைய இனம் தெரித்து காட்டினார் சுந்தர சாமந்தன். அதாவது அந்த வீரர்கள் எல்லாம் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத முறையாக பாண்டிய மன்னனுக்கு அறிமுகப்படுத்தினான். கொங்கம் முதற்கொண்டு சோழம் வரை 16 நாட்டு சேனைகள் அப்படின்னு வகைப்படுத்தி காட்டினார். மன்னா, இந்த சேனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எவ்வளோ தொலைவில் இருந்து வீரர்கள்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கியே, என்ன சாமர்த்தியம் அப்படின்னு என்ன நீங்கள் பாராட்டக்கூடாது. இது எல்லாமே உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் எனக்கு கணக்கு பார்க்காம செலவச்சதுனால தான் இத்தனை பேர்த்த என்னால் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு சேனாதிபதி. பாண்டிய மன்னனான குலபூஷணன் அவர் முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த சேனைகளை எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வர்றாரு. கொஞ்சம் தூரத்தில் ஒற்றை சேவகன் குதிரை மீது உட்காந்துருக்கிறதையும் பார்க்குறாரு. பாண்டிய மன்னனோட மனசு ஒற்றை சேவகன் மீது போயிடுச்சு. சேனாதிபதியை பார்த்து, யார் அவர் என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அரசன் கூப்பிட்டதுனால அந்த ஒற்றை சேவகனும் அரசன் முன்னாடி வந்தார். அந்த ஒற்றை சேவகனை பார்த்த பாண்டிய மன்னன் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு பொன்னாடையும் நவரத்ன மாலையும் அவருக்கு கொடுக்குறாரு. குதிரை சேவகனாக இருந்த சோமசுந்தர பெருமானும் இந்த சுந்தர சாமந்தனுக்காக அந்த பரிசை வாங்கிட்டார். அந்த பரிசை அவருடைய பரிவாரங்கள் அனைத்திற்கும் கொடுக்குறாரு. அப்புறம் அவர் வந்து அந்த குதிரையை தூண்டி 5 வகை கதிகளிலும் நடத்தி காட்டினார். அப்புறம் அந்த சேனையோடைய போய் நின்றுக்கிட்டாரு. அப்போ ஒரு ஒற்றன் வேகமாக வந்து பாண்டிய மன்னனை வணங்கி, மன்னா, நம் பகைவனான ஜோதிராயன் வேட்டைக்கு போனப்ப ஒரு புலி ஒன்று அவனை கொன்னுடுச்சு அப்படின்னா. இதை கேட்ட மன்னன் குலபூஷண பாண்டியனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சேனாதிபதியான சுந்தர சாமந்தனை கூப்பிட்டு சிறப்பான தலைமை பதவியும் அளித்தார். அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு பொன் பொருள் மணிகளையும் பரிசாக கொடுத்தாரு. அப்புறம் சுந்தர சாமந்த சேனாதிபதியே, இந்த படை வீரர்கள் எல்லாரையும் அவங்கவுங்க நாட்டுக்கே விடையளித்து அனுப்பி வச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட சுந்தர சாமந்தனும் சேனைகளை அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி பாவனை செய்கிறாரு. அப்புறம் அங்கிருந்த ஒற்றை சேவகனாக வந்த சிவபெருமான் அவருடைய சேனையாகிய சிவகணங்களோடு சட்டுன்னு மறைஞ்சிட்டாரு. இந்த காட்சியை பார்த்து வியந்த குலபூஷண பாண்டியன் அவங்க மனசில் இது எப்படி அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் இது எல்லாம் சோமசுந்தர பெருமாளோட திருவிளையாடல் தான் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சேனாதிபதியான சுந்தர சாமந்தன்ட்ட, சேனாதிபதியே, சோமசுந்தர பெருமானே உனக்காக வந்தாருன்னா எனக்கு நீதான் அந்த கடவுளே அப்படின்னு அவரை புகழறாரு. சோமசுந்தர பெருமான் அவங்க அடியவருக்காக என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு நினச்சி மனசு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மனசில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சிறப்பாக நல்லாட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு குலபூஷண பாண்டியன். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.